பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தேவன் சகல பரிபூர்ணத்தோடும் உலகத்தை சிருஷ்டித்திருந்தாலும் அதை மேலும் பண்படுத்தி பாதுகாக்க அவருக்கு ஒரு பங்காளி தேவை. இங்குதான் ஆதாம் தேவனுக்கு உடன் பங்காளியானான். மனிதன் இல்லாமல் தேவன் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும். ஆனால் மனிதன் இல்லாமல் தேவன் எதையும் இப்பூமியில் செய்வதில்லை. எல்லாவற்றையும் பிறப்பிக்கும் ஆற்றலோடு கர்த்தர் இந்த பூமியை படைத்தாலும் அந்த பலனை கொண்டு வர அவருக்கு மனித உதவி தேவையாயிருந்தது. இப்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் இன்றியமையாத நண்பர்களாய் மாறிவிட்டார்கள். தேவன் எல்லாவற்றையும் மனித ஒத்துழைப்போடு தான் செய்தார். ஆகவேதான் தேவன் எல்லாவற்றையும் மனித ஒத்துழைப்போடு தான் செய்தார். ஆகவே மனிதன் தேவனுக்கு உடன் ஆளுநரானான். அதனால்தான் சகல ஜீவராசிகளுக்கும் அவனை பெயரிட வைத்தார். தேவனுடைய உடன் ஊழியனாக நிலத்தை பண்படுத்தி பாதுகாத்து தேவனுக்கென்று பயிரிட்டு விளையச் செய்தார். மனிதன் தேவனுடைய நண்பனாகவும் பங்காளனாகவும் இருந்தான். தேவன் அவனுக்கு வேலைகளை நியமித்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் அப்படிப்பட்ட ஆழமான சுமூக உறவு இருந்தது. ஆகவேதான் விழுந்து போன இந்த மனுக்குலத்தை இயேசுவை அனுப்பி தேவன் மறுபடியும் சிருஷ்டித்தார். அதுபோல இப்பொழுது நீங்களும் தேவனும் இணைந்து சத்துருவினுடைய தாக்குதலில் இருந்து இந்த உலகத்தை தப்புவித்து எல்லா ஜனங்களும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இப்பூமியை ஆசீர்வாத பூமியாய் மாற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.